Hello friends, welcome to Kulanjiyappa IAS Academy. இன்னைக்கு 18th June கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து UPSC மெயின்ஸ் அண்ட் TNPSC மெயின்ஸ் 2022க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. இதை பற்றி தான் நம்ம இன் டீட்டெயில்டாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டிஸ்கஷனுக்கு போவோம். Introduction. The Prohibition of Child Marriage Act 2006 passed by Parliament is the landmark law which sets the marriageable age as 21 for males and 18 for females. அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் வந்து 2006 பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அந்த சட்டப்படி ஒரு லீகலாக அது சட்டப்பூர்வமாக ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு 21 வயதும் மற்றும் ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு 18 வயதும் நிர்ணயித்தது இந்த சட்டம். இதன்படி தான் திருமணம் நடந்துனுக்குது. The statute is armed with enabling provisions to prohibit child marriages and provide relief to victims. இந்த சட்டத்தோட முதன்மை நோக்கம் எதுவென்றால் குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும் மற்றும் அதனால் குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதன் முதன்மை நோக்கம். It has penal provisions of punishments for those who abet, promote or solemnize such marriages. இந்த குழந்தை திருமணம் செய்வது ஒரு தண்டனைக்குரிய ஒரு நடவடிக்கையாக இந்த சட்டம் மூலயமா நம்ம பார்க்குறாங்க. யார் வந்து ஒரு வற்புறுத்தி இந்த ஊக்குவிக்கிறாங்களோ இந்த குழந்தை திருமணம் அவங்களாம் தண்டிக்கப்படுவார்கள். Prohibition of Child Marriage Act 2006 இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்போம். This act replaced the Child Marriage Restraint Act 1929 which was enacted during the British era. இந்த சட்டம் வந்து குழந்தை திருமணம் கட்டுப்பாடு சட்டம் Restraint Act 1929 வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க இந்த Child Marriage Act 2006. It defines a child to mean a male below 21 years and female below 18 years. அதாவது இந்த சட்டம் படி பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து 21 வயது கீழே இருக்கவரும் அப்புறம் ஒரு பெண் வந்து 18 வயது கீழே இருக்கவங்களும் இவங்களாம் சில்ட்ரன் குழந்தைகள் சொல்கிறாங்க. Minor is defined as a person who has not attained the age of majority. This act envisages preventing child marriages with punishments of rigorous imprisonment for 2 years and or fine of rupees 1 lakh. அதாவது இந்த குழந்தை திருமணம் செய்வதன் மூலமாக இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் மற்றும் அது இல்லாமல் ஒரு 2 வருஷம் சிறைவாசம் மற்றும் 1 லட்சம் அபராதம் கட்ட வேண்டும். State governments are requested to take special initiative to delay marriage by coordinated efforts on Akka Teeche traditional day for such marriages. Advertisements in the press and electronic media educating people about the issue of Child Marriage Act are also being taken up. Platforms such as the International Women's Day and the National Girl Child Day are used to create awarenesses on issues related to women and to bring to the center stage issues such as child marriage. Through the Sublam program of Women and Child Ministry, adolescent girls in the age group of 11 to 18 years are imparted training with regard to legal rights of women, which also includes the Prohibition of Child Marriage Act 2006. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மாநில அரசுகளும் ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை திருமணம் தடை செய்கிறதுக்கு. இது போக விளம்பரங்கள் மற்றும் ப்ரெஸ்ஸில் விளம்பரங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா அதாவது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி ஹேண்டில்ஸில் வந்து இந்த குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து நிறைய போஸ்ட்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு இஷ்யூ தான். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் சச்சாஸ் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, சர்வதேச பெண்கள் தினம் மற்றும் தேசிய குழந்தைகள் தினம், தேசிய பெண் குழந்தை தினம் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. என்னென்ன பிரச்சனைகள் வந்து பெண்மணிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் அவங்களாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது குழந்தை திருமணம் தான். UN ரிப்போர்ட் ஆன் சைல்ட் மேரேஜ். யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை வந்து குழந்தை திருமணம் பற்றி உள்ள அறிக்கையை நம்ம பார்ப்போம். Progress over the last decade meant 25 million child marriages were prevented. Overall, the proportion of women who became brides before age 18 decreased by 15% during this period from 1 in 4 to approximately 1 in 5. Worldwide, some 650 million women alive today were married when they were just girls. Largest decline in child marriage in the last 10 years occurred in South Asia. Rates there dropped by roughly a third from nearly 50% to 30%, largely due to progress in India. அதாவது இந்த ஐநா சபை அறிக்கை என்ன சொல்ல வர்றாங்கன்னா குழந்தை திருமணம் பற்றி
கடந்த 10 வருடங்களாக வந்து குழந்தை திருமணம் வந்து சவுத் ஏஷியா, அதாவது தெற்காசியா கண்டத்தில் மட்டும்தான் மிகவும் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இந்த தெற்காசியா வந்து குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்ம இந்தியா செய்த ஒரு முன்னேற்றத்தினால தான். இந்த சைல்டு மேரேஜை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது இந்தியா வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலயமா நம்ம வந்து ப்ரைமரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம். இதனால் பெண்கள், முக்கியமாக பெண்கள் வந்து நிறைய பலன் அடைகிறாங்க. அதே மாதிரி 650 மில்லியன் உமன் இன்றைக்கி வந்து இருக்கவங்க வந்து அவங்க 18 வயசுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஐநா சபை ரிப்போர்ட் சொல்கிறாங்க. Despite this progress, the UN agency estimates 12 million girls are married off each year. Eliminating child marriage and other practices harmful to women and girls are among the targets under the Sustainable Development Goals. The 17 Sustainable Development Goals focus on people, the planet and prosperity and have a deadline of 2030. அதாவது ஐநா சபை அறிக்கை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் உலகம் பூரா 12 மில்லியன், ஒரு மில்லியன்றது பார்த்திங்கன்னா 10 லட்சம், அதே மாதிரி 12 மில்லியன் பெண்கள் வந்து அந்த 18 வயசுக்கு முன்னாடியே அவங்க வந்து திருமணம் செய்துருக்காங்க. இதனால் குழந்தை திருமணம் ஒழிக்கிறது மற்றும் அதனால் ஏற்படுற தீமைகளை வந்து நம்ம சரி செய்கிறது தான் முக்கியமான பிரதான நோக்கம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதனால் நிலையான முன்னேற்ற லட்சியங்கள். Why the practice of child marriage still exists in India? எதனால் குழந்தை திருமணம் என்ற நடைமுறை இன்னும் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் சில ரீசன்ஸும் இருக்குது, அதையும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். Social groups follow traditions from previous eras without questioning contemporary relevance. Early marriage allows parents to waiver responsibility of settling their children. Economically weak and large families encourage the practice as it helps send off girl children early, while marriage of a boy brings an additional hand to assist in household and economic activities. Members of communities practicing child marriage tend to have little to no formal education, belief in religious scriptures, and the idea that these contain prescription for early marriage drive families to fulfill this obligation. Early marriage ensures full utilization of fertility and childbearing capacity. அதாவது குழந்தை திருமணம் நடைமுறை இருக்கிற இந்தியாவில் நடைமுறை பிரதான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் குரூப்ஸ்ன்றது நம்ம ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க பார்த்திங்களா. ஒரு பெண்ணா அவங்க பெண் வந்து இப்போ படிக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட்டு. அவங்க வந்து படித்தா என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள எப்படியா இருந்தாலும் மேரேஜ் பண்ணி கொடுத்து தான் அவங்களோட அல்டிமேட் ஏமாக பேரண்ட்ஸுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் தான் இது வந்து நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. இந்த பேரியர்னாலே தான் இப்போ வரையும் சைல்டு மேரேஜ் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. இதில் நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக் அண்ட் லார்ஜ் ஃபேமிலிஸ், அதாவது பொருளாதாரத்தில் படி பின்தங்கிய குடும்பங்கள்லாம் அவங்களோட முதன்மை நோக்கம் வந்து குழந்தைய வந்து தன்னோட பெண் குழந்தைய வந்து சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்கணும். இதனால் என்ன ஏற்படுறதுனா, அந்த பெண்ணுக்குள்ள ஏற்படுற லட்சியங்கள் வந்து வீணாக போயிடுது. அந்த பெண் வந்து நிறைய கனவுகள் கண்டிருப்பாங்க. ஒரு கலெக்டராகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியரோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அதை அடைய முடியாமல் போயிடுது இந்த மாதிரி குழந்தை திருமணம் செய்கிறதுனால. அதே மாதிரி குழந்தை திருமணம் சீக்கிரமாக மேனேஜ் பண்ணுறதுனால வந்து நிறைய பெண்களுக்கு வந்து உடல் ரீதியான நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. Strong caste ties limit the availability of suitable marital partners. As soon as parents identify a match, they make haste in conducting the marriage. Limited education opportunities, low quality of education, inadequate infrastructure, lack of transport, and therefore concerns about girls' safety while traveling to school significantly contribute to keeping girls out of school and therefore tend to favor child marriage. அதாவது குறைந்த கல்வி வாய்ப்புகள், தரமற்ற கல்வி, போதாத உள்கட்டமைப்பு மற்றும் லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து குறைபாடு, இதெல்லாமே வந்து ஒரு பெண் குழந்தையோட பாதுகாப்பை ரொம்ப பாதிக்கிறது. இதனால் வந்து பேரண்ட்ஸும் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து கேர்ள் சைல்டை வந்து அனுப்புறதுக்கு ரொம்ப தயக்கம் ஏற்படுறாங்க அவங்களுக்கு. தென் girls are often seen as a liability with limited economic role. Women's work is confined to the household and is not valued. In addition, there is the problem of dowry. Despite the fact that dowry has been prohibited for 5 decades, Dowry Prohibition Act 1961, it is still common for parents of girls in India to give
gifts to the grooms and or his family either in cash or kind. The dowry amount increases with the age and the education level of the girl. Hence, the incentive of the system of dowry perpetuates child marriage. அதாவது பெண்ணை வந்து ஒரு பொறுப்பாக தான் பார்க்குறாங்க. அது வித் குறைக்கப்பட்ட பொருளாதார பங்கு. அதாவது உமனுக்கு வந்து பொருளாதார எந்த பங்கும் இல்லாத மாதிரி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி அதாவது பெண்மணியோட வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் மட்டும்தான். பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, எல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நம்ம சரியான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இதனால் அவங்க லட்சியங்களும் அவங்களால அடைய முடியறதில்ல. அவங்களால வெளியில் வேலைக்கும் போகிறதில்ல. ஒரு குவாலிட்டியான ஜாப்பும் அவங்களால பார்க்க முடியல. ஆக்சுவலி பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கல்வி ரீதியாக பின்தங்கிய பெண்கள் தான். அதாவது கிராமத்தில் கஷ்டப்பட்டிருக்க பெண்கள் தான் நகர்ப்புறத்தில் வந்து மேக்ஸிமம் வேலைக்கே வராங்க. நம்ம பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா பெண்களோட பார்ட்டிசிபேஷன் தி ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் வெரி லோ. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெண்களை வந்து வேலைக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஸ்கில் ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பை வந்து அதை முறியடிக்கிற மாதிரி நடவடிக்கையும் மேற்கொள்ளணும். இதே மாதிரி டவுரி வந்து இப்போ வரையும் ப்ராக்டிஸ் பண்ணினே தான் இருக்காங்க. டிஸ்பைட் 1961 டவுரி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இப்போ வந்து மறைமுகமாக டவுரி கொடுக்குறாங்க. எப்படின்னா இது பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸாக கொடுத்துட்றாங்க. கேஷ் இல்லைன்னா கைண்டாக கொடுக்குறாங்க. அதனால் இதையும் நம்ம கட்டுப்படுத்தணும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ். குழந்தை திருமணம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். The harmful consequences of child marriage are segregation from family and friends, limiting the child's interaction with the community and peers, lack of opportunities for education. மிகவும் தீங்கு விளைவு குழந்தை திருமணம் வந்து எதுனா அவங்கள வந்து செப்பரேட் பண்ணிடுது. அதாவது இந்த லார்ஜர் சொசைட்டி ஒரு பெண்ணை வந்து தனிமையில் எடுத்துடுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் அவங்க கனெக்டிவிட்டி இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கனெக்டிவிட்டி இல்லை, அது மாதிரி போயிடுது. அதே மாதிரி வாய்ப்புகளும் அவங்களுக்கு சரியாக அமைகிறதில்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ கல்வி அறிவும் இல்லாதனால அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஏர்லி மெட்டர்னல் அண்ட் இன்ஃபன்ட் டெத்ஸ். Adolescent mothers give birth prematurely or to low-weight babies. The health of the child and mother are at risk and often they do not survive. Infant mortality rates are higher than the national average in the states where child marriage is highly prevalent. அதாவது குழந்தை திருமணம் ஏற்படுறதுனால என்னென்ன பெண்களுக்கும் பாதிப்பாக இருக்குது, அந்த பெண் பெற்றெடுத்த சிசுக்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, அடாலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது 18 வயசு கீழே இருக்க பெண்கள் வந்து திருமணம் செய்கிறதுனால அவங்க வந்து குறைந்த எடை உள்ள குழந்தைங்களை வந்து பெற்றெடுக்கிறாங்க. இதனால் என்ன ஏற்படுறதுன்னா அந்த குழந்தைக்கும் பாதிப்பு மற்றும் அந்த பெற்றெடுத்த தாய்க்கும் பாதிப்பாக ஏற்படுது. இதே மாதிரி சிசு இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்குது இந்த சைல்ட் மேரேஜ் வந்து நிலவுறதுனால. ஹெல்த் ரிஸ்க்ஸ். Because of lack of protection, child brides are often exposed to serious health risks, early pregnancy and various STDs, especially HIV or AIDS. இந்த மாதிரி குழந்தை திருமணம் ஏற்படுறதுனால அந்த குழந்தைங்களுக்கூட சீக்கிரம் சிறிய வயதிலே HIV எய்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு கொடிய நோயெல்லாம் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. சொல்யூஷன், இந்த குழந்தை திருமணத்தை தடை பண்ணுறதுக்கான தீர்வுகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், increase social awareness. A child need to be made aware of their human rights and must be taught to refuse and speak up once such an incident is taking place. The media also needs to adopt a more proactive role in generating awareness towards this heinous ritual, changing social norms and attitude towards girls. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கான மனித உரிமைகளை வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தணும். நம்ம மீடியா ஊடகங்களும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த கொடூரமான ஒரு சடங்கு தான் நம்ம குழந்தை திருமணம். அதே மாதிரி சமூக விதிமுறைகளும் மாற்றம் ஏற்படணும். அதாவது பெண் வந்து படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் தான் சோஷியல் நார்ம்ஸ். இதை வந்து மாற்றணும். இதுக்கான நடத்தை, அதாவது ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ், அதாவது கேர்ள்ஸை நம்ம பார்க்குற விதத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். To transfer social norms, programs must go hand in hand with other interventions to change parents' attitudes, improve education, incentivize higher level of education,
and increase opportunities for girls to learn, work and earn. அதாவது இந்த சமூக விதிமுறைகளும் மற்றும் அரசாங்க திட்டங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இது போக அதாவது பெண்களோட பெற்றோரோட நடத்தையும் மாறணும். அவங்க பெண்களோட கல்வி தரத்தையும் மேம்படுத்தணும் மற்றும் ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் உயர்தரமான கல்வியும் நம்ம பெண்களுக்கு கொடுக்கணும். இதனால் அவங்களுக்கு வந்து ஏற்படுற வாய்ப்புகள் என்னென்னா, ஒரு பெண் வந்து கல்வி அறிவும் பெறுவாங்க. இதனால் கல்வி அறிவு மூலமா அவங்களுக்கு சரியான வேலையும் கிடைக்கும். சரியான வேலை கிடைக்கிறது மூலமா அவங்களால நல்லா சம்பாதிக்கவும் முடியும். ஸோ தட் அவங்க குடும்பத்தையும் நல்லா ரன் பண்ணவும் முடியும். The values or norms which support the practice of child marriage need to shift. Raise awareness about the harmful consequences of child marriage. அதாவது இந்த கொடூரமான விளைவுகள் பெண் குழந்தையினால் ஏற்படக்கூடிய கொடூரமான விளைவுகளை நம்ம ஒரு தீவிரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். A strong legal and policy system can provide an important backdrop for improvements in services, changes in social norms and girls' empowerment. அதாவது ஒரு சரியான வலுவான சட்டம் மற்றும் கொள்கை முடிவு வந்து இந்த கொடூரமான குழந்தை திருமணத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அந்த சமூக விதிமுறைகளும் மாற்றத்தை ஏற்படுத்தி மற்றும் பெண்களுக்கு வந்து அதிகாரமும் கொடுத்தாங்கன்னா இந்த பெண் திருமணத்தை வந்து ஈஸியாக நம்ம அழிச்சிட முடியும். Imparting value-based education to the students in school, stressing the importance of education and the ill effects of early marriage. அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மதிப்பு சார்ந்த கல்வியை வந்து பள்ளிக்கூடத்திலே தரணும். இதன் மூலயமா கல்வியோட முக்கியத்துவத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும். ப்ளஸ் அதாவது குழந்தை திருமணம் ஏற்படுறதுக்கான கொடூரமான விளைவுகளை பற்றியும் நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் நடத்தணும். Government could rope in achievers like Sakshi Malik, Deepa Karmakar and PV Sindhu who have achieved great success in their field, and parents and students can seek inspiration from their achievement. அதாவது கவர்மெண்ட் வந்து அதாவது நம்ம ஒலிம்பிக்ஸ்லலாம் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா, பிவி சிந்து, சாக்ஷி மாலிக், தீபா கர்மாக்கர், இவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போயிட்டு அவங்கள வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி கொடுக்குறோம். ஸோ தட் பெண்கள் வந்து இவங்கள மாதிரி அவனோன்ற மாதிரி ஒரு ஆசையை ஏற்படுத்தி அவங்கள விடையே மேலே வரத்துக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கலாம். Inform their respect to child development project officers who are designated government officials to stop child marriage. அதாவது குழந்தை மேம்பாட்டு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி குழந்தை திருமணம் நிறுத்துறதுக்காக. Okay friends, this is today's mains practice questions, and the question is, child marriage can be prohibited only through empowerment of women in all spheres. Critically analyze. This covers under UPSC portion of General Studies paper 2. Write this for 250 words and the question carries 15 marks. இந்த கொஸ்டின் வெறும் யூபிஎஸ்சி கொஸ்டின் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ். ஏன்னா இப்போ வந்து வர சிலபஸ் படி பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டுத்துக்கும் அவ்வளோத்துக்கு பெரிய கேப் மாதிரி இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாம் சேம் ஆகிட்டாங்க. இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமினேஷன் அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் எழுதிட்டு கீழே இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். Thank you friends for watching this video. Please, we all see you in the next video. Thank you.